அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் கஷ்டங்கள், சிரமங்கள், அதே போல் இரண நெருக்கடிகள் எல்லாமே வருவதுண்டு. இந்த எல்லா நிலைகளிலும் அல்லாஹின் பக்கம் நம்முடைய ருஜு இருக்கும், நம்முடைய திரும்புதல் அல்லாஹின் பக்கம் இருக்கும். ஒரு முறை ஹஜ்ரத் சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் ஜாஃபர் ரஹமத்துல்லாஹி அலைஹிட்ட சில விஷயங்கள் நசீத்தாக கேட்டாங்க, உபதேசமாக. அப்போ ஜாஃபர் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் இப்போ அதிகமாக எதையும் பேசுறதுக்கு விரும்பலை, சில விஷயங்களை சொல்கிறேன். சுஃபியானே, அல்லாஹு தாலா உனக்கு நேமத்தை கொடுத்துருக்கான், அதாவது நல்ல வசதிகளை கொடுத்துருக்கான், நல்ல வீடு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சம்பாத்தியம், எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீ உணரும் போது அந்த நேமத்து ஒன்றை நிலையாக இருக்குன்னு, அது நம்மளை விட்டு போயிடக்கூடாது. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், இந்த நேமத்து எப்போதுமே ஒன்றை இருக்கணும்னு சொன்னால் நீ செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஇன் ஷக்கரத்தும் நஸீதன்னக்கும். அல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுத்த நேமத்துக்கு நன்றி செலுத்துனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த நேமத்தை அதிகப்படுத்தி தருவான், மென்மேலும் அதிகப்படுத்துவான். ரெண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா அந்த நேமத்தை நிலையாக நம்மள்கிட்ட இருக்க வைப்பான். எனவே அந்த நேமத்துகள், பாக்கியங்கள் கிடைக்கும்போது அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்கஷ் ஷுக்ர். யா அல்லாஹ், நன்றியும் புகழும் உனக்கே சொந்தம். இது முதலாவது செய்தி. அப்ப நன்றி செலுத்தினால் நேமத்தை என்ன செய்யும்? அதிகமாகும். இரண்டாவது, பாதுகாப்பு கிடைக்கும். இரண்டாவது விஷயம், சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ரிஸ்க் இரண நெருக்கடி ஏற்படுது, தாமதமாகுது. வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது, செலவுல ஓடி போயிடுது, எப்போ பார்த்தாலும் பொருளாதார பிரச்சனை. எப்படிங்க பொருளாதார பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னாங்க ஜாஃபர் ரஹிமஹுல்லா, ஃபஅக்ஸிர் மினல் இஸ்திக்ஃபார். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிப்பான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, மழை பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், செல்வங்கள், குழந்தைகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். இப்படியாக அல்லாஹ் சூரா நூஹ்ல என்னென்ன கொடுப்போம்? வயஜ்அல் லக்கும் ஜன்னாத் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, தோட்ட துறவுகளை கொடுப்போம், ஆறுகளை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம் இரண நெருக்கடி நீங்கும், சிரமங்கள், கஷ்டங்கள், அதிலிருந்து வெளியாகக்கூடிய பாதை அல்லாஹ் தாலா லேசாக்கி வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மல் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லிகுல்லி ஹம்மின் ஃபரஜா. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு கவலையிலிருந்து அதிலேருந்து எப்படி வெளியாகிறது அப்படிங்கிற பாதை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் தாலா அவருக்கு ரிஸ்க் அளிப்பான் என்பதாக சொன்னான். எனவே இரண நெருக்கடி நிலையை உணர்ந்தால் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யணும், இன்ஷா அல்லாஹ். மூணாவதாக சொன்னாங்க சுஃபியானே, எதிரியினுடைய பயம், அதே போல அதாவது ஆட்சியாளர்களின் மூலமா, நம் அல்லாதவர்கள் பிறரின் மூலமாக ஏதாவது ஒரு கவலை ஏற்படுது, மனம் ரொம்ப என்னடா அப்படின்னு ஒரு மாதிரியா இருக்குது, சிரமமா இருக்குது, நெருக்கடி, பிரச்சனை, நெருக்கடி ஏற்படுதுன்னு சொன்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா ஓதிக்கொள்ளுன்னு சொன்னாங்க. இந்த திக்ர் இருக்கே, ஃபஇன்னஹா மிஃப்தாஹுல் ஃபரஜ், வெற்றியின் சாவி, சந்தோஷத்தின் சாவி, வகன்ஜும் மின் குனூஜில் ஜன்னா, சொர்க்க புதையல்களில் ஒரு புதையல் தான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா.
எனவே 3 விதமான திக்ர். முதலாவது திக்ர் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு, நிஅமத் அதிகரிக்க, இருப்பது பாதுகாப்பாக இருக்க. இரண்டாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தன்பின் வ கதீஅத்தின் வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இஸ்திக்ஃபார் என்ன தெரியுமா, அது ஓதிக்கலாம். ரப்பி ஃபிர்லி ஷார்ட்டா, இல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஷார்ட்டா, இது ஓதிக்கலாம். மூணாவது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தஆலா அமல் செய்து அவருடைய பலன்களை கண்கூடாக பார்க்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.